ஹலோ வியூவர்ஸ். அன்பு அப்படிங்கிறது கிவ் அண்ட் டேக், ரெண்டு பக்கமே இருக்கக்கூடியது தான் நம்ம அன்பு அப்படின்னு சொல்கிறோம். ஒருத்தர் அன்பு கொடுக்குறாங்க, இன்னொருத்தவங்க அதை வாங்குறாங்க, அவங்க திருப்பி கொடுக்குறாங்க, இவங்க வாங்குறாங்க. இது இட்ஸ் அ ஷேரிங். ஸோ அன்பு ஒருத்தர் மட்டுமே அன்பு கொடுத்துட்டு இருக்காங்க, இன்னொருத்தவங்க அன்பு கொடுக்கறதில்ல. ஆனால் அதுக்கான காரணங்களை சொல்லிகிட்டு இருக்காங்க. எனக்கு இதனால் அன்பு கொடுக்க முடியல, அதனால் அன்பு கொடுக்க முடியல அப்படின்னு காரணங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பொய் காரணங்கள். ஸோ அப்படின்னா அவங்க எந்த ரிஸ்க்கும் எடுக்க விரும்பலை. அவங்க மேலே அன்பு செலுத்துறது அவங்களுக்கு ஒரு ப்ரையாரிட்டி இல்லை. அவங்களுக்கு அவங்க காரியம்தான் முக்கியம். அவங்க அவ்வளோ செல்ஃபிஷாக இருப்பாங்க. ஸோ பழகும்போது அதெல்லாம் நீங்கள் பார்த்து பழகுங்க. அன்பு நீங்கள் கொடுத்தா அந்த அன்பு அங்கேருந்து கிடைக்குமா அப்படிங்கிறது போக போக தான் உங்களுக்கு புரியும். ஆனால் போக போக புரிஞ்சிருங்க. உடனே சீக்கிரமாக அதை புரிஞ்சிருங்க. ரொம்ப லேட்டாக புரிஞ்சிங்கன்னா ஏற்கனவே வெடித்த ஹார்ட் சுத்தமாக வெடிச்சிடும், தூள் தூளாக போயிடும். ஸோ அதனால் அன்பு ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அந்த அன்பில் கிவ் அண்ட் டேக் இருக்கும்போது அது தான் நல்லாயிருக்கும். எஸ்.